சேலம் ஆர்ஆர் பிரியாணி எப்படி செய்வது? இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, ஆம்பூர் தம் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி 3 பிரியாணி மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கிறார் நம்ம சகலை. ஸோ சுமார் ரகலையாக பண்ணியிருக்காரு, பயங்கரமாக இருக்குது. ஸோ இது எப்படி செய்கிறதுனா நீங்கள் ஃபுல் வீடியோவும் கவனித்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும், ஓகேங்களா? ஸோ எனக்கு இதோட இன்க்ரீடியன்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்படி எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி என்னென்ன போடணும் அப்படின்றதெல்லாம் இதில் எல்லாம் தெளிவாக அப்படியே ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிரியாணி செஞ்சிடலாம், ஓகேங்களா? ஓகேவா? இந்த ஓட்டுறீங்களே, இது காரணம் யாருன்னா இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்ம ஜப்பர் பாய். இவர் தான் கிண்டுறாரு. பேரு ஜப்பர் பாய் என்கிற கௌதம். பிரியாணி நல்லா டேஸ்டா செய்யறதுனால நான் பாய் பேரை வச்சுக்கிறேன்னு சொல்லி ஜப்பர் பாய்னு வச்சிட்டாரு. ஸோ பயங்கரமா இருக்கும். அப்படியே மழை பேஞ்சிட்டே இருக்குது. அந்த மழையில வந்து சூடா பிரியாணி செஞ்சு அப்படியே சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டா அற்புதமா இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணுமா? சேலம் ஆர்ஆர் பிரியாணி சாப்பிடணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உள்ள பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். என்ன கொஞ்சம் எப்படி இருக்கு, சாப்பிட்டியா? வேற லெவலாம். கோழி கொஞ்சம் போடுறேன், என் பொண்ணே வேற லெவல் இருக்குன்னு சொல்லிட்டா. கோழி பிரியாணி கோழிக்கு போடுறீங்க, அந்த அளவுக்கு மாசம் இருக்கும். இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த பிரியாணி எப்படி செய்யறது உங்களுக்கு தெரியும். வச்சு கட்டுறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து 4 டைம் 5 டைம் சாப்பிட்றாங்க அமெரிக்காவில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பர் பாய் பிரியாணியை பற்றி ஒரு ரிவ்யூ போடுறேன். ஆம்பூர் பிரியாணி எல்லாரும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். குருடாயில் 1 லிட்டர் ஊற்றிக்கணும். இந்த பாய் வந்து நான் சிங்கப்பூர்லேருந்து இது இறக்கிட்டு வந்துக்கிறேன். இப்போ குருடாயில் ஊற்றுறாரு தலைவர். குருடாயில் ஊற்றிட்டாரு. இப்போ பாருங்க அடுத்தது நெக்ஸ்ட் என்ன ஊற்றுறீங்க? எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா வெங்காயத்தை நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்காங்க. பச்சை வெங்காயமாக போடுங்க, காஞ்ச வெங்காயமாக போடாதீங்க. சரியான வாசனை. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்காங்கப்பா. பொன்னிறமாக வறுக்க. கோலாலம்பூர் பிரியாணி. கருவேப்பிலை இல்லாத பிரியாணியா? கருவேப்பிலை போட்டால் அந்த வாசனை வரும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு சிறு கிராமம். இது பேர் என்னன்னா இங்கிலிக்கா பிளாக்கான்னு ஒரு கிராமம். அச்சி கம்மி போட்டுலாம் நிற்கலாம். 5 கிலோ அரிசியா? எடுத்துக்கலாம். அது ஏன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது அந்த அளவுக்கு. அப்புறம் தண்ணி எப்படி இருக்கு? அடிப்பிடி அடிப்பிடிக்கிறாரு. பொன்னிறமாக வறுத்துட்டீங்களே. இன்னும் வணக்கணும் நல்லவரே. வணங்கணுமா? இதெல்லாம் ஒரு பிரியாணியே இல்லை. நம்ம ஒஸ்கோட்டில் கொடுக்குறாங்க பிரியாணி, அங்கே தான் பிரியாணி. ஒஸ்கோட்டா? பெங்களூர்லையா? அப்படியா? தொன்னையா தென்னையா? இது வெங்காயம்லாம் தீது பாருங்க. அப்படியா?
பச்சை மிளகா வாசனை அடிக்கும் பாரு. அது என்னமோ இந்த பொங்கல் மாதிரி எடுத்து வைக்கிறாங்க, அதான் தொன்ன பிரியாணி நல்லாவே இல்லை. இன்னொன்று மூணு பிரியாணி பண்ணுறாங்க, அது தெரியுமா? ஆமாம், மூங்கிலே வச்சு கொடுப்பாங்க. ஏற்காடு சாப்பிடுங்க. ஏற்காட்டுலையா? ஏற்காட்டில் சாப்பிட்றாங்க. போடு போடு ஆன்லைன் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்குங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அனல் கம்மி பண்ணுவோமா? தீயுது, நல்லாவே தீஞ்சு போச்சு கரையான்னு, அதனால கம்மி பண்ணுங்க தீயை. தீயை அடி பிடிச்சிட மாட்டேங்குது. எடுத்துடுறீங்க, நான் பாத்திரத்தை எடுத்து வச்சு வணக்கங்க கொஞ்ச நேரம். இங்கே எடுத்து வச்சிடலாம். அனல் அதிகம். தக்காளி போடு, தக்காளி போடு, சரியா போயிரு. தக்காளி போடு, இதெல்லாம் இருக்குது. தக்காளி போடு. தீயை போட்டு மலைன்னு வச்சு தாட் கிளப்புறீங்க. இது கருவேப்பிலை போடணுமா? தக்காளி போடுறீங்களா? என்னடா இது குச்சிது? இப்போ வந்து டொமேட்டோவை போட்டுருங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியா இது? என்ன பாய்ஸ்? ரஜின் பாயா பிரியாணி செய்யறது. இது ஜப்பர் பாய். ஜப்பர் பாய் நல்லா ஜப்பாக செய்ய பார்க்கலாம். ஜப்பர் பாய் பிரியாணி. ஆமாம், அது எங்கே சவுதி அரேபியாவில் போய் சேராமோ. துபாயில் சால்ட்டு நல்லா ஆரமாக போட்டுங்க. எண்ணெய் அதிகமாக ஊற்றாதீங்க. குருடாயில் அதிகமாக ஊற்றாதீங்க, எல்லாம் கொலஸ்ட்ரால். அடி பிடிக்குமா? எண்ணெய் கட்டாது. ஏன்? அதுக்கு நெய் இருந்தால் ஊற்றிக்கலாம். போதும். எல்லாருக்குமே நல்லா தான் கம்மியாக ஊற்றணும். எண்ணெய் குருடாயில் செக்கெண்ணெய் இருந்தால் பரவாயில்ல. அதெல்லாம் சும்மா ரீல் வருது, அப்படி சொன்னால் தான் இதை வாங்குவீங்க நீங்கள். மாஸ்டர் பிளான் தெரியாதா அவனுக்கு? எல்லாம் செகண்டே பிடிச்சிட்டாங்கன்னா இவங்க மார்க்கெட் டவுன் ஆகிடும். தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு எல்லாத்தோட. சூரியகாந்தி பருப்பு எங்கே விற்கிறாங்க? சூரியகாந்தி விதை விற்கிறாங்களா? பாத்திரமா? எந்த இடத்துல வச்சுக்கிறீங்க? அதனால கையில் வலிச்சு தண்ணி ஊற்றி அழிச்சிருங்க லைட்டாக. டீயை குறைச்சா சரியாக போகுது. 2 கோடி ரெடியாக நிற்கிது, குடிச்சிடலாம். இதுக்கு முட்டை ஒரு 4 வை இதுக்கு பிரியாணிக்கு. இதுலேயே போட்டுவிட்ருலாம்ண்ணா. இதுலேயே வச்சுருங்களா? முட்டை கழுவி எடுத்துணும். ஒரு வாழை இலையில் சுருட்டி உள்ளே சொருக்கிட்டிங்கன்னா வந்துக்குது. கரீம்ல இப்படி தான் பண்ணிடுறானுங்க, முட்டை இதுலேயே போட்டுறானுங்க.
போட நாட்டு மல்லி மட்டும் என்ன வாழையில அத்துணுவா அதுக்குலாம் போடுத்தவல்ல அரிசி வந்த பின்னாடி அப்படி போட்டு தெரியும். அவ்வளோதான். வாழையிலே வாழையில சுருட்டியே வச்சு விட்றலாம் கொல கொலன்னு. ஆமாம், கிளறு முடிஞ்ச அப்புறம் வேய்க்கிறது தான் இதிலே போட்டு வச்சு விட்றது. எண்ணெய்லாம் இழுக்குது. ஓடுந்தாங்கன்னு போய் சாப்பாடு பண்ணுறாங்க கூட. நைட்டுக்கு அப்படியே வச்சு விட்ருங்க. அவ்வளோ எப்படி கெட்டு போ பிரியாணி எவ்வளோ மசாலா போடுறது கெட்டுதான். அடுத்தது என்ன போடணும்? கறியை போடுறது ஜப்பர் பாய் மாதிரி வாசனை இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா வரமாட்டான். ஃபோன் பண்ணி கேளுங்க எப்படி செய்யறதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். நம்ம அதுக்குள்ள ஹோட்டல் கடை போட்டக்குள்ள எல்லாமே கற்றுக்குறோங்க. ஓகே, கேட்ரிங் சர்வீஸு ஒசூர்லாம் எத்தனை ஹோட்டல் வந்தாலும் பிளானே தான். இது வணிகத்து மாதிரி இருக்கும் மசாலாலாம். தயிர் இது ஒரு ஓட்டு, அது ஒரு ஓட்டு. சின்னதாக கழிவும் புழக்கோண்டு எலி புழக்க மாதிரி. யார் இருக்காங்க? எஸ்கே போடு 5 மணிக்கு. மழையில் எப்படி போகிறதுன்னு தெரியல. இது பிரியாணி மசாலா காரம் இருக்காது. போடுறது மிளகா தூள் போடுறது இல்லை. மிளகா எனக்கு சின்னதாக தான் போதும். சோறு எது சொன்னீங்க? பிரியாணி வேற, ஒயிட் ரைஸ் வேற, என்னதுக்கு அது? ஏய், எனக்கு சின்னதாக தான் போதும். எலியா? நான் வீடியோ பிடிக்கிறோம். போய் சாப்பிடுங்கல்ல, சாப்பிட்டு ஆட்டம் கட்டு போடுவீங்களா கடைக்கா சொல்லுங்களா. மழை வேற தூறல் போடுது. கோழிங்களா? அதான் டேடி வந்துட்டான் இருப்பான். வந்துட்டார். மழைக்கு மழை. வண்டி இது உள்ள விட்டுருப்பேன். அது சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருந்தா சிறப்பாக எடுக்கலாம். அதான் இங்கே வந்தால் டவர் இருக்கிறது இல்லையா? அப்படியே ஒன்னே போதும். அந்த தயிர் போயிட்டு எடுக்கிறதே இல்லை. வெளியே வந்தால் தான், வீட்டை விட்டு வந்தால் தான் எடுக்கும். உள்ளே வந்தால் டவர் 2 பையன் தான் வர மாட்டேங்குது. பப்புலா தாத்தா பாரு. தாத்தா தெரில அவளுக்கு. குட்டி மாதிரி அம்மா. ஆடு மட்டன் போட்டுடலாமா ஒன்று? இறந்துட்டுக்கிறான். அவன் தான் இறந்துக்கிறான்.
மட்டன் போட்டுடலாமா? இந்த குருமா கொஞ்சம் எடுத்து வைங்க, செம்மையாக இருக்கும் பிரியாணிக்கு. ஆமாம், தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு கரண்டி வாங்கி தண்ணியா சும்மா அப்படியே மணமாக இருக்கும். போட்டு மசாலா கறி மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா போடணும். சிக்கன் மசால், கறி மசால், பச்சை மிளகா போட்டுருக்கீங்க. ஒரு பைக் மசாலா வாசனை வரக்கூடாது. நல்லா இஞ்சி பூண்டு வாசனையாக அடிக்கணும். அபி எண்ணெய் நோடு அபி. அந்த வந்து வாட்டை கொண்டு அனுப்பி பாரு, அது வாடி வச்சு அதெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிடுமா இல்லை இருக்குமா அந்த எண்ணெய்ங்களாம்? மிதக்காதா? அடி பிடிக்குது. தண்ணி ஊற்றினா பிரியாணி கெட்டு போயிடும். ட்ரை ஆயிடுச்சா? எண்ணெய் அடிச்சு கையிலே ஊற்றுற பாரு நீ. கோலம் போடுறேன். தீஞ்சா ஊற்றிக்காங்க, அப்படியே விட்டுருங்க. அந்த நெருப்புலேயே வகட்டும் விடுங்க. எண்ணெய் பாட்டில் காட்டு. ஹோட்டல் தானே இல்லை, ஹோட்டலுக்கு 4 லிட்டர் தான். 4 லிட்டர் தான் ஊற்றிருக்கோம். கறி போட விடாது. கறியை போடு. மூடி போட்டுருயா, மண்ணுக்கு போடுப்பா அடியில். நல்லா கறியை போட்டு நல்லா கலக்கணும். பீஸ் பெருசு இருக்குது. பிரியாணி பெருசாக தானே இருக்கும். வியாழன் கூட்டு கேட்டானே. உப்பு கொஞ்சம் போடணும். அவங்க வரமாட்டாங்க இன்னைக்கு. கௌரவ அப்பனை கூப்பிட்டா கூட பரவாயில்ல. இன்னைக்கு இன்னைக்கு தான் இது பண்ணுவாங்க, நோம்பு எடுக்கிறாங்க. ஃபோன் போடி அதுக்கா. நாளைக்கு தான் வருவாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்க. நாங்கள் எல்லாமே இன்னைக்கு தான் எடுப்போம். தலைவர் வந்து ஜப்பார் பாய் பிரியாணி செய்கிறாப்புல. கறி எப்படிக்குது? இந்த ஒரு எங்க அந்த கூட்டுக்கு எடுத்து வச்சு சொன்ன எடுத்து வச்சிங்களா? ஒரு கூட்டு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம், நல்லா இருக்கும். எடுத்து எசன்ஸ்லாம் இறங்கட்டும் நல்லா. ஒரு கறி, அதோட மசாலா. கறி வேணாம், மசாலா மட்டும். இல்லைன்னா கறி துண்டு ஒன்று போட்டுருங்க. போட்டு வைக்கிறேன். ஆமா, இது சின்ன கோழி தானே? சாவுன்னு நினைக்கிறேன். சின்ன கோழி தானே? ஆமா ஆமா, பிராய்லர். பிராய்லரா? பின்ன என்ன சொல்ற? நாட்டுக்கோழி இல்லையா இது? இல்லையே. அடக்கோடமே. அப்ப நாட்டுக்கோழி என்ன பண்ணீங்க? குழம்பு. பின்ன சரியா? இதுலயே நாட்டுக்கோழி போட்டுறது தானே? போய் பிராய்லர் வாங்கினு உதைக்கிறேன்.
போதுமா? அரிசிக்கு பத்தாது. சரி ஓகே வச்சுருங்க போதும். இன்னும் ஒரு பீஸ் எடுத்து போட்டுருங்க. அது வெந்திருக்காது, பீஸ்ல வந்து அது பச்சை தான். அரிசிக்கு பத்தாது. தண்ணி ஊற்றிக்கலாம் தான். தண்ணி ஆரம்பம் அரிசி எவ்வளோன்ட்டு போட்டுக்கிறதா? ஒரு சொம்பு தான் இல்லை தண்ணி ஏன்னா மாட்டுக்கறி சைஸ் போட்டு வச்சுக்கிறானுங்க. அதுதான் அரிசி அப்படி போட்டுக்கலாம். அரிசைடு இந்த இதில் இருக்கு பாரு. அரிசி அப்படி போட்டு அவ்வளோதான். ஏய் தண்ணி ஊத்தி கொதிக்கலையே. கறி வெந்துக்குண்டா, சின்ன கோழி கறி தண்ணி இது. சரி எடு. பெரிய கோழி கறி என்ன கொடுக்குறதா சரியா போயிடும் எல்லாமே அப்படி. ஜப்பார் பாய். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். குழம்பிக்கும். சின்ன கோழி கறி தானே, குழம்பிடும் அப்படி. நம்ம 3 விசில் விட்டுறதுலாம் தாங்காது. இதுலேயே கொஞ்சம் வெந்துருச்சு கால்வாசி. கால்வாசியா? 2 3 லைட்டாக போடுறோம். இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கு. 4 கம்மியாகவே ஊற்றுறப்பா. இது ஒன்று 5ஆ? ஊற்றினா 5, 8 ஊற்றணுமா? ஏய் கீழே வச்சு ஊத்து. சிந்தர் தண்ணியெல்லாம் அவங்க நல்லா. ஏய் அதுலயே ஊத்து. தான சொன்னா நடந்தது. சரியா போச்சு மேடம், கம்மியாகவே ஊற்றுவீங்க. கம்மி தானே ஊற்றிடுவாங்க. நோம்பு எடுக்கிறோம். போதும் கொஞ்சம். அதான் கொஞ்சம் அரை மணி ஊற்றணும் இல்லை, அதுக்கு சரி. அது சிந்திச்சு இல்லை, அது சரியா போச்சு. இல்லை கொஞ்சம் கம்மியாகவே கிட்ட கம்மி. இல்லை எண்ணெய் நிறைய உடைஞ்சா கூட பரவாயில்ல. அடி வேகாத. அரிசி போட்டுருவாங்க. ஆஹா கொதிச்சு அப்புறம் கறி வந்து போயிடும். அதுக்கு தான் இப்பயே போட்டுருங்க. நல்லா கொலன்னு ஆயிரும். அப்புறம் எப்படி நாட்டுக்கோழியாக இருந்தால் கொதிக்க வச்சு கூட போடலாம். இதெல்லாம் வந்து எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அரிசி இல்லையா? கழுவிடுச்சு. கழுவி நான் பட்டாக்ஸில் கொடுத்தது. கழுவிச்சாக்கா சும்மா ஒரு அலாலிஸ்ட் வந்துடு. இந்த தண்ணியை ஊற்றிக்காங்க. எங்கே அந்த தண்ணி? அந்த கஞ்சி தண்ணியிலே ஊத்துறேன். இந்த மழை தண்ணியை ஒரு இதில் பிடிச்சி ஒரு சட்டியில், சின்ன சட்டிக்குதா இருக்கா? அது ஃபர்ஸ்ட் கழுவி ஊற வச்சிட்டோம். சட்டியில் பிடிச்சி தூக்கு சட்டி மாதிரி இப்படி தொங்க விடுங்க, பொட்டு வச்சு. எப்பேற்பட்ட கஷ்டமும் நீங்கிறோம். முட்டை இது பண்ணிருக்கு. அரிசி முறுக்க வேணாம். மண் சட்டி எங்கே இருக்கீங்க? கோயிலில் தான் வச்சுருப்பாங்க அது மாதிரி சின்னதாக. நல்லா டேஸ்ட் பண்ணி பாரு. ரெடி பா. ஜப்பாது பிரியாணி பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு கிளறுங்க பார்க்கலாம். கிளறுங்க. பீஸா பொண்டாட்டிக்கா? அப்போ என்ன பொண்டாட்டிக்கு போடாத வப்பாட்டிக்கா போடுவாங்க. பா அடிக்கிறா வாசனைங்க. உட்காடி உருமா பட்டி, தலைப்பா கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, பொம்படி கட்டு, சேலத்தை கட்டு, சோளக்கொட்டாய் கட்டு, செய்வனை கட்டை விட பயங்கரமான வாசனை. செய்வனை கட்டு அடி பிடிக்கல, ஜெயிச்சிட்டோம். ஒரு கொண்டா சோறு நாங்கள் 4 கிலோ வச்சு கிளப்ப போகிறோம். மழை வேற பெய்யுது. இலை வேற கீழே விழுது. மழை பெய்யறதுக்கு அப்படியே பிரியாணிக்கு செம்ம கிளைமேட்டு. இந்த கோழிங்க இந்த மலையில கூட பார்த்தியா என்ன ரோஸ் பண்ணுது. ஈரல் தயிர் பச்சடி வைக்கலையா? பார்த்தியா ஈரல் இங்கே பைப்புக்கு
கறி மட்டும் நல்லா பிடிச்சி போடுங்க. அப்படி ஆயா கொஞ்சம் போடுங்க. கூறுகட்ட கோழி அங்கே வாங்க. அடுத்து பிரியாணி இது ரெடி ஆகலான்னு பார்க்குறியா? ஒன்றிலே போட்டுக்கலாமா? கொடுத்துரு அவகிட்ட. கறி பிரியாணி பாய் நல்லா சுட சுட பிரியாணி செஞ்சுருக்குறாங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் தீபாவளிக்கு. இவர் தான் ஜப்பாதி பாய் சொல்லுவாங்க. கறி குழம்பு வெட்டணும் ஆர்த்தியா, அதுதான் நல்லா இருக்கும். ஆண்டவர் உனக்கு கூட கால் போட்டா தட்டில் வச்சிருங்க. லெக் பீஸ் யாருக்கு உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஏய் அது மூறதுக்கு வேணியா? அதில் ஏன் கிளியுது வச்சாக்கலாம். அந்த தட்டு எடுத்துக்க. நான் அந்த தட்டு எடு. உன் இலை தானே வைக்கிறேங்க எடு. அதுக்கு அடியில கூட இருக்கும் வேணாம். அடியில் இப்படி வச்சிடலாம். சரி இப்படியே போடுங்க இங்கே இதுல. ஏய் கிழிச்சு போடுங்க நீலாம் உன்னெல்லாம் நம்பிக்கல. அதுக்கு தான் தட்டை எடுங்கன்றோம். அதுங்க டேஸா வச்சு பிரியாணி ரெடியா? எப்படி என்ன போடுறீங்க? ரைஸ் எடுத்து காட்டுங்க. கலக்குங்க. இன்னும் தண்ணி இருக்கு, தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணு. அப்படி தான் போட்டுருங்க. வெந்துருச்சா ரைஸு? பாதி வெந்துருச்சு. தண்ணி சரியா போயிருந்தா சரியா போயிருந்தா போடலாமா? ஏன்னா இப்போ தம்மா இல்லை ஒன்று கொஞ்ச நேரம் ஆகும். தம்மு நல்லா போடுங்க பார்க்கலாம். ஆளுக்கு 2 தம்மு வாங்கினாந்து இழுங்க. ரவுண்ட் விடுவா அப்படிதான். எப்படி மத்தாப் மாதிரியா இல்லை? பெருசாக வந்துடும். ஆமாம் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அதான் வந்துட்டேன். மழை தண்ணியில் நல்லா இலையை கழுவிடுங்க. மாமனார் அப்படியே இந்த இலையில என்ன தாம்பளத்தை எடுத்து வந்துட்டியா? என்ன சொல்ற? உன்னோடைய ராவடியோட பெரிய ராவடியா நான்? வாங்க தாம்பளத்தோட வச்சு பரிமாறுங்க பார்க்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்றேன் பாருப்பா. ஒரு பிடிக்கிறேன் இன்னைக்கு. எப்படி தம்பி பிரியாணி? உருமா கட்டு தலப்பா கட்டு அதை ஓவர்டேக் பண்ணிட்டியா? போதுமா போட்டு விடுங்க கட்ட கடன்னு. ஏன்னா என்ன இவ்வளோ சோறா? ஐயோ இதுலேயே போட்டுருங்க எடுத்து. அது ஆர்த்திக்கு இது சாப்பிடலாம். இப்போ அது சாப்பிடலாம் 12 பேர். சூடு பிரியாணி ரெடி. நாட்டுக்கோழி கிரேவி. கோழி கொஞ்சம் போடுற கோழி பிரியாணி கோழிக்கு போடுறீங்க. நீங்களே போட்டீங்களா? பீஸ் இல்லை கொடுங்க. பீஸ் இல்லையா? நல்லா லெக் பீஸாக பார்த்து போடுங்க. அதான் வச்சுருங்க ஒரு லெக் பீஸ். நமக்கு பாரு ஒரு அண்டா வச்சுட்டாங்க. இன்னொரு கால் வேணுமையா? உங்களுக்கு வேணுமா கால்?